அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அமாவாசை நாள் நிகழ்கிறது. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சோமவாத அமாவாசை நாள் வருகிறது. இந்த அமாவாசை தினத்தில் நாம் மறந்தும் இந்த காரியங்களை செய்துவிடக்கூடாது. அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே இருள் சூழ்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு, முன்னோர்களை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாக கருதப்படுது. அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிடணும். காகத்துக்கு உணவு வைத்ததுக்கு அப்புறம்தான் சாப்பிட வேண்டும். அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும். அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவுமே நமக்கும் வந்து சேரும். நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய சந்ததிக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தில் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் தெரிவிக்குது. மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை. இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களினுடைய ஆசி பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் நாம் தேடிக்கொள்ளலாம். நம்மளுடைய பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கப்பெறுவீங்க. அதனால் நம்முடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. காலை 6:30 மணிக்குள்ளாக தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப நல்லது. அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்திற்கு பொருந்தாது. மதிய வேலை தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களினுடைய கோத்திரம், குலதெய்வம், 3 தலைமுறையின் பெயர்களை கூற வேண்டும். அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படும் முன்னோர்களை, பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அப்படின்னு தர்ம சாஸ்திரங்கள் நமக்கு அறிவுறுத்தது. அமாவாசை நாளில் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே, சாப்பிடாமல் இருக்கிறாரே அப்படின்னு மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. அதனால் மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும். இன்னொரு விஷயம், அமாவாசை விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கக்கூடிய உணவை வெறும் வயிற்றுடன் சமைக்கக்கூடாது அப்படின்னும், காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகு தான் சமைக்க வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தப்படுது. அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை இலையில் வைத்து அவர்களினுடைய படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதுக்கப்புறமா காகத்திற்கு சமைத்த உணவு அனைத்தில் இருந்தும் கொஞ்சம் எடுத்து வழங்க வேண்டும். இதன் பிறகு
இலையில் உணவை சாப்பிடணும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்க வேண்டும். இது இருப்பதிலேயே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் நாம் முன்னோரை நினைத்து செய்கிற அனைத்து காரியங்களும் மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். மாலை நேரத்தில் அவசியம் விளக்கேற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்க வேண்டும். அதே போல் அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்கணும். மனைவியானவர் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடி ஏனும் சாதம் சாப்பிட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அப்போது தான் மாமனார் மாமியாரினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பார்களாம். அன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்க வாசல்ல கோலம் போடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது. அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலையும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை நாம் தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்று. முன்னோரை வழிபட்டதுக்கு அப்புறமே தெய்வ வழிபாடுகளை நாம் தொடர வேண்டும். அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுறது கிடையாது. கோலங்கள் தெய்வ வழிபாட்டிற்குரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருப்பவை. அதனால் முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடக்கூடிய நாம திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அதிக அளவில் அளிக்கப்படுது. அன்று காகத்திற்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் உணவு உண்ணக்கூடிய பழக்கம் நடைமுறையிலையும் இருக்கு. சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கிறதாகவும் அது யமனின் தூதுவன் எனவும் சொல்லப்படுது. காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படின்னு சாஸ்திரமும் சொல்கிறது. காகம் சாதத்தை எடுக்கலை அப்படின்னா முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருப்பதாக கருதுவதாக மக்களினுடைய நம்பிக்கை இன்றளவும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வாறாக நாம் நம்மளுடைய அமாவாசை திதி அன்று செய்ய வேண்டியது தர்ப்பணமை முறையாக கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. சரி, இந்த நாள் அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சர்வ அமாவாசை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோமவாத அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை திதியாக வருகிறது. இந்த நாளில் நாம் மறக்காமல் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து பித்ருக்களுக்கான விரத வழிபாட்டு முறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. தப்பி தவறி கூட நாம் முன்னோர்களை வழிபடுவதை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம். மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று தாங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதிக்கும் ஒவ்வொரு மகத்துவமும் ஒவ்வொரு மகிமையும் காணப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமாவாசை திதியாக அமைகிறது. ஏன்னா மகாலயபட்ச அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய அமாவாசை தாங்க இந்த ஆவணி அமாவாசை. அதனாலேயே இந்த அமாவாசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்வதுண்டு. இந்த அமாவாசையில் நாம் தவறாமல் நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம்ம வேண்டியதை செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய தோஷங்கள், அதாவது பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு பித்ரு தோஷம் விலக்கும்.
பித்ரு சாபம் இருப்பவர்களுக்கு பித்ரு சாபம் விலகி நமக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது. அதனால் மறக்காமல் செப்டம்பர் 2ஆம் தேதி நம்மளுடைய பித்ருக்களுக்கான வழிபாட்டை முறையாக செய்து பலன் பெறுங்க.